சென்னை இப்ப நான் கேட்கிறேன், அந்த சம்பந்தப்பட்ட நீதி நாயகம் ஒரு கூட்டத்துல இவரை பெரியாரை ரொம்ப கொஞ்சம் தரமற்ற முறையில் விமர்சிச்சார். அப்ப நான் அதை நீதி நாயகம் விமர்சிதான் நினைக்கல, ஒரு தனிப்பட்ட மனிதர் விமர்சிதான் நினைக்கிறேன். அது ஒரு கூட்டத்தில் பேசினா அந்த தனிப்பட்ட மனிதரை நான் ஏன் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது? உன்னுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கீங்களா? நீதிமன்ற அவமதிப்பு, அதாவது நீங்க தீர்ப்பை விமர்சிக்கல, நீதிபதியினுடைய செயலுக்கு உள்நோக்கம் கற்பிச்சிருக்கிறீங்க, அதனால அது இவங்க விமர்சிக்கல. வாஞ்சிநாதன் அவருடைய குழுமம் இவங்களை விமர்சிக்கல, ஆழ்ந்த கவலை தெரிவிச்சிருக்கு அவருடைய செயல்பாடுகளை பற்றி. வேற எங்க பப்ளிக்ல போய் சொன்னாங்க? எங்க சொல்லணுமோ அங்க சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, நீதிபதிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு நகல் போட்டிருக்காரு இருக்கலாம். ஒருவேளை அது இவங்க கைக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதற்காக நீதிமன்றத்துல கூப்பிட்டு கேட்ட முறை கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்குது. இவங்க நீதிமன்றத்தில் அதை பத்தி கூப்பிட்டு கேட்கவே கூடாது. இவர்கள் நீதியின் மாண்பில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக இருந்தார் என்றால் அந்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்திலிருந்து இவரை பற்றிய புகார் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அந்த புகார் சரியானது அல்லது தவறானது என்கிற தன்னுடைய கண்ணோட்டத்தை, தன்னுடைய கருத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்க வேண்டும். அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசும்போது முன்னாள் நீதிநாயகம் ஹரி பரந்தாமன் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரே ஒரு நீதி நாயகத்துக்கு எதிராக அவர் வழக்கறிஞராக இருந்த போது அவரே வழக்கு பெட்டிஷன் கொடுத்து வாதாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நீதி நாயகத்துக்கு எதிராக வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் வைகை பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவங்க மேல எல்லாம் இது வரைக்கும் எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் போடவில்லை. அப்போ அந்த சமயத்துல என்ஜிஆர் பிரசாத், இன்னொரு வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் புகார் கொடுத்தாரு, வழக்கு போட்டாரு. அது அவருக்கு சார்பாக ஹரிபரந்தாமன் வழக்கறிஞராக வாதாடினேன்னு சொல்றாரு. என்ஜிஆர் பிரசாத் இன்னைக்கும் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறாரு, ஹரிபரந்தாமன் குரல் கொடுத்திருக்கிறாரு. ஒரு 8 பேரோ 10 பேரோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக அவமதிப்பு நோட்டீஸுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாங்க.